ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு ஹோம் வித் சசி. இந்த vlog எப்போருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஒரு மார்னிங் பசங்க எல்லாம் ஸ்கூலுக்கு அனுப்புனதுக்கு அப்புறமேட்டு தான் vlog எடுக்கவே ஸ்டார்ட் பண்ணேன். மார்னிங் டிஃபன் வந்து பார்த்திங்கன்னா இட்லி தக்காளி சட்னி. பாப்பா வந்து இட்லியே வந்து பொடி போட்டு தாளித்து கொடுங்க, நான் அதை எடுத்துகிட்டு போகிறேன் லஞ்சுக்கு அப்படின்னாங்க. அதனால் அவங்களுக்கு வந்து அதை இது தாளித்து கொடுத்துட்டேன். ஆல்ரெடி தம்பி வந்து ஃபீவருங்கிறங்காட்டி 2 நாளாக ஸ்கூலுக்கு போகல. இன்றைக்கி தான் கொஞ்சம் பெட்டராக இருக்கார். சரி ஸ்கூலுக்கு அனுப்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரையும் ரெடி பண்ணியாச்சு. அவர் ஆல்ரெடி 2 டேஸாக சரியாக எதுவும் சாப்பிடாதங்காட்டியும் சரி ஓகே இட்லியே கொடுத்து விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இட்லியும் சர்க்கரையும் தான் கொடுத்து விட்டுருக்கேன் அவருக்கு. அவர் அதை சாப்பிட்டு வந்தாவே போதும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே கொடுத்து விட்டுருக்கேன். எங்களுக்கு வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோன்னா, மத்தியானம் லஞ்சுக்கு வந்து புளிக்குழம்பு, உருளைக்கிழங்கு பொரியல், ரசம் வச்சுக்கலாம் அப்படின்னு யோசித்து வச்சுருந்தேன். சரி இப்போ அவங்க அப்பாவும் வந்து லஞ்ச் எடுத்துகிட்டு போகல, நானும் அத்தையும் மட்டும்தான். அதனால் சரி ஓகே ரசம் உருளைக்கிழங்கு பொரியலோடு வந்து முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உருளைக்கிழங்கு பொரியலும் ரசமும் மட்டும் இப்போ செய்யணும். உருளைக்கிழங்கு பொரியலுக்கு வந்து பார்த்திங்கன்னா தோலெல்லாம் பீல் பண்ணாமல் தோலோடையே உருளைக்கிழங்கை நல்லா கழுவிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். ஆயிலில் வந்து உருளைக்கிழங்கை வந்து போட்டுட்டு சால்ட்டு போட்டு கொஞ்சம் ஃப்ரை பண்ணி ஸ்லிம்மில் வச்சுருக்கேன். சரி ஆல்ரெடி நான் வந்து பாத்திரத்தெல்லாம் கழுவுனங்காட்டியும் அதை வந்து எடுத்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை அப்படியே இடையில வந்து கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து வச்சிட்ருந்தேன். இது கொஞ்சம் ஃப்ரை ஆனதுக்கப்புறமேட்டு நமக்கு என்னென்ன மசாலாஸ்லாம் பிடிக்குமோ எல்லாமே ஆட் பண்ணலாம் உருளைக்கிழங்குல. ஏன்னா நீங்கள் என்ன மசாலா ஆட் பண்ணாலுமே உருளைக்கிழங்கு வந்து நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். உங்களுக்கு என்னென்ன மசாலாஸ்லாம் பிடிக்குமோ ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து அரை ஸ்பூன் வந்து மஞ்சள்தூள், அரை ஸ்பூன் வந்து ரெட் சில்லி பவுடர், அரை ஸ்பூன் வந்து கொரியாண்டர் பவுடர், அப்புறமேட்டு வந்து ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக வந்து கறி மசாலா ஆட் பண்ணி ஃப்ரை பண்ணி வச்சுருக்கேன். நமக்கு வந்து அது ஃப்ரை பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் அதை வந்து அப்படியே விட்டுடலாம். அப்போ தான் அந்த பச்சை ஸ்மெல்லாம் போகும். ஸ்லிம்மில் வச்சு மூடி வச்சிட்டோம்னாவே அதோட கொஞ்சம் பச்சை ஸ்மெல்லாம் போனதுக்கு அப்புறமேட்டு கொஞ்சமாக வந்து நம்ம தண்ணி தெளித்து மறுபடியும் ஸ்லிம்மில் வச்சு மூடி வச்சிட்டோம் அப்படின்னா வந்து அது பாட்டுக்கு வெந்துட்டுருக்கும். நான் வந்து என்னோடய பாத்திரத்தெல்லாம் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிடலாம் அப்படிங்கிறதுக்காக அதை அரேஞ்ச் பண்ணிகிட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபுல்லாக வெந்துருச்சு. நமக்கு வந்து உருளைக்கிழங்கு ஃபுல்லாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து கொரியாண்டர் லீவ்ஸ் மட்டும் போட்டுட்டு இறக்கிடலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரசம் வைக்கிறதுக்காக 2 தக்காளி, ஒரு 4-5 பல் பூண்டு, ஒரு கொத்து கறிவேப்பிலை, மிளகு, சீரகம், அப்புறமேட்டு வந்துட்டு என்ன ஆட் பண்ணேன் அப்படின்னா சாம்பார் தூள் கொஞ்சம் ஆட் பண்ணிவிட்டு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இதுக்கு முன்னாடி வந்து ரசம் வைக்கும் போதெல்லாம் வந்துட்டு நான் பச்சை மிளகாலாம் போட்டு தாளித்ததில்லை. இடையில வந்து ஒரு வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு சரி ஓகே நம்ம பச்சை மிளகா போட்டு தாளிக்கலாம். பச்சை மிளகா போட்டு தாளித்ததுக்கப்புறமேட்டு ரசத்தோட டேஸ்ட் வந்து இன்னுமே கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. அதனால் இப்போலாம் வந்து ரசம் தாளிக்கிறப்ப வந்து பச்சை மிளகா போட்டு தாளித்து ரசம் வைப்பேன். நீங்கள் யாராவது ட்ரை பண்ணல, இந்த மாதிரி ட்ரை பண்ணதில்லை அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். எனக்கு வந்து குக்கிங் வந்து ஃபஸ்ட்லேருந்தே இன்ட்ரெஸ்ட் தான். அதுக்காக ரொம்ப சூப்பராக சமைப்பீங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. சாப்பிட்ற அளவுக்கு சமைக்க தெரியும். பட் ஆனால் வந்து ஏதாவது புதுசாக டிஷ்ஷஸ் ட்ரை பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். முடிஞ்சால் ட்ரை பண்ணி பார்ப்பேன். ஏதாவது நியூ டிஷ்ஷஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணுவேன். குக்கிங் ஒர்க் முடிஞ்சுது. அதனால் வந்துட்டு சரி நம்ம வந்து துணி காய போட போகணும் அடுத்தது. அதுக்கு முன்னாடி வந்துட்டு ஒரு டீ குடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டீ வச்சிட்ருக்கேன். டீயை குடிச்சிட்டு அடுத்தது நமக்கு வந்து துணி காய போடுற வேலை இருக்குது. அந்த வேலையை போய் பார்க்கணும். எனக்கு வந்து ஆல் டைம் ஃபேவரட் வந்து காஃபி தான். ரீசெண்ட் டேஸில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப ஹெட் பெயின்
வாட்டி வந்து ஹெட் பெயின் வர மாதிரி இருந்துச்சு. அப்புறம் எல்லாரும் சொல்லிகிட்டே இருந்தாங்க, இந்த காஃபி தான் நிறுத்தேன், காஃபியை தான் நிறுத்தேன் அப்படின்ட்டு. அப்புறம் சரி ஓகே, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், காஃபி நிறுத்தி பார்க்கலாம், அதனால கூட இருக்கலாமோ என்னவோ அப்படின்னு நினச்சிட்டு ஃபஸ்ட்டு ஒரு 1 வீக் தாங்க என்னால் குடிக்காமல் இருக்க முடிஞ்சது. அதுக்கப்புறமேட்டெல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் சேஞ்ச் பண்ணேன் காஃபிலேருந்து டீக்கு. ஆனால் காஃபி நிறுத்தினதுக்கு அப்புறமேட்டு உண்மையாலுமே ஒரு நல்ல ஒரு டிஃப்ரென்ஸ் பார்க்க முடிஞ்சுது. தலைவலி வந்து முக்கியமாக வரல. இது காஃபினாலயா இல்லை எதனாலேன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் வந்து காஃபி ஸ்டாப் பண்ணதுக்கப்புறமேட்டு எனக்கு தலைவலி இல்லை. இந்த மாதிரி ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கீங்களா? காஃபி குடிச்சிட்டு இருந்தவங்க காஃபி நிறுத்தினதுக்கப்புறமேட்டு எனக்கு தலைவலி இல்லைங்க, தலைவலி வந்து கம்மியாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். துணி காய போட்டு முடிச்சாச்சு. துணி காய போட்டு முடிச்சதுக்கு அப்புறமேட்டு அடுத்த வேலை என்னன்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு ரொம்ப பிடிக்காத ஒரு வேலை இந்த துணி மடிக்கிறது. நேற்று காஞ்ச துணி எல்லாத்தையும் இப்போ மடித்து வைக்கணும். அதுக்காக தான் வந்தேன். சரின்னு சொல்லிட்டு கொரியன் சீரீஸ் பார்த்துட்டே மடிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த சீரீஸ் போட்டு விட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு உட்காந்து துணி மடிக்க ஆரம்பித்தேன். பிடிக்குதோ பிடிக்கலையோ அந்த வேலையை ஆனால் நம்ம செஞ்சு தான் ஆகணும். அதனால் சரி அப்படின்னு சொல்லிட்டு சீரீஸ் போட்டுகிட்டே உட்காந்து மெதுவாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு மடித்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மடித்து வச்சிட்ருந்தேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஈவினிங்கு திடீர்னு பார்த்தா நல்ல காற்று, பயங்கரமான காற்று, அப்படியே மேகமெல்லாம் வந்து மழை வர இதுக்கு வந்து சேஞ்ச் ஆயிடுச்சு. நான் வேறு துணியெல்லாம் காய போட்டிருந்தேன்ல, அதை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்தேன். வந்து துணியெல்லாம் எடுத்துகிட்டு மழை பிடிச்சிருச்சு கொஞ்சம். அப்புறமேட்டு வந்துட்டு அதை வந்து எல்லாத்தையும் எடுத்துட்டு அதுக்கப்புறமேட்டு நான் கீழே வந்துட்டேன். இதோடு இந்த விலாகை முடிச்சுக்கிறேன். இந்த விலாகை தொடர்ந்து பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. இதே மாதிரி சேனலை தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் த சேனல்.